தமிழ்ல பேசுங்க, தமிழ நேசிங்கன்னு சொல்றீங்க. அப்படி தமிழ்லயும் தமிழகிட்டயும் என்னதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்க? திருக்குறளா? பள்ளிக்கூடத்துல அந்த தாத்தா என்ன சொல்ல வராருன்னு புரியாமலேயே மனப்பாடம் பண்ணுது. இப்ப யாராவது புரியுற மாதிரி சொல்லி தரீங்களா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கீதைய படிக்கவோ, குரானை புரிஞ்சுக்கவோ, பைபிளை தெரிஞ்சுக்கவோ ஆசை இருக்கு. ஆனா நேரம் இல்ல. சாப்பாடு சாப்பிடுறோம், ஆனா எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும்னு சொல்லித்தர வீட்டுல தாத்தா பாட்டி கூட இல்ல. இதுல நிறைய தாதுப்புக்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த அளவு இல்லை. பொட்டாசியம், மெக்னீசியம் கொஞ்சம் ஓரளவு இருக்கு. பீட்டா கரோட்டின் சிறிதளவு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எப்பெல்லாம் என் நண்பர்கள் சோர்ந்து போயிருக்காங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு 4 வார்த்தைகள் ஆறுதலா சொல்லணும். ஆனா என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்னே தெரியல. அதிகமாக கேட்கணும், முழுமையாக கேட்கணும். எப்போல்லாம் நம்ம அறகுறையாக கேட்குறோமோ அப்போ நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் எழுப்போம். யோகா, ஜாகிங், ஜிம் இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சதுதான். உங்ககிட்ட புதுசா ஏதாவது இருக்கா? அப்படின்னா உங்களுக்கான நிகழ்ச்சி தான் சந்தியாவனம். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.